கால் இவ்வளோ கெலீஜா வச்சுருக்கிற சாணிக்கு நீ எதனா மெரிச்சுன்னு வந்துட்டியா இதே மாதிரி நம்ம 100 வருஷம் வாழ்ந்த எப்படியா இருக்கும் நம்ம வாழ்ந்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட வாழ முடியாது அதுக்குன்னு என்ன பிள்ளைங்களையா விட்டு கொடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் அத்தை என்னதுங்க இது மாவு என்னம்மா அவர் கால் பூஜை பண்ணிருக்கிறேன் பார்வதி உனக்கு தெரியாதா வருஷத்துல ஒரு நாள் இந்த பீமா அமாவாசைக்கு புருஷ கால்ல உளுந்து இந்த அபிஷேகம் பண்ணா நம்மளுக்கு செஞ்ச கர்மம் எல்லாம் போய் புண்ணியம் கிடைக்கும் உனக்கு தெரியும் தானே ஏன் அப்படி தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுக்கிற உங்க அம்மா உனக்கு முன்ன பின்ன சொல்லி குத்துந்தா தானே ஓ அப்படியா ஏய் வா ஏய் வாங்க உக்காந்து பண்ணுங்க ஏன் சரியா என்னடா உந்து கூத்து உன்ன உக்கார வச்சு பண்ணுவேன்னு பார்த்தா இவ்வளவு உக்கார வச்சு நீ பண்ணிருக்கிற இதெல்லாம் என்ன அடக்கம் நினைச்சுக்கிறியா மாவு நீ தானே சொன்ன புண்ணியம் கிடைக்கும்னு அந்த புண்ணியம் எல்லாம் எனக்கு கிடைக்கட்டும் விடு டேய் பொண்டாட்டிங்க தாண்டா புருஷன் கால கழுவணும் காலமா இப்படி தானே நடந்துக்குது நீ என்னடா காலத்தே மாத்தி நிக்கிற பொண்டாட்டிங்க கால் கழுவுன்னு வந்தா தாண்டா ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கும் அதுதான் சொல்றேன் வீட்டுல புருஷனுங்க இன்னைக்கு கேடியோ தொட்டியோ முள்ள மாதிரி இருந்தா கூட சரி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு ஆர்த்தி காட்டி அவன் கண்ணை ஒத்திக்கின்னு அவனை இன்னைக்கு ஒரு நாள் நல்ல மாதிரியே சந்தோஷமா பாத்துங்க வருஷம் ஃபுல்லா எப்படின்னா போட்டோம் எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க பண்றீங்களா இல்லையா நாங்களும் பாக்கணும் கமெண்ட்ல போட்டோ பிடிச்சி போடுங்க ஏய் கால் கழுவு